அப்போ இன்றைக்கி நம்ம காலத்தில் கொடுத்த முறுக்கையோ அதிரசத்தையோ கொடுத்தா இன்றைக்கி நம்மளோட குழந்தைங்க எடுத்துப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இன்றைக்கி ப்ரௌனி கேட்குறாங்களா, கேக் கேட்குறாங்களா, பிஸ்கட் கேட்குறாங்களா, ஸோ அதை நம்ம எப்படி கொண்டு போவோம்? நீங்கள் என்னென்ன காய்கறிகள் உங்கள் குழந்தைங்க சாப்பிட்லையோ அதை நான் ப்ரௌனியாகவும் கேக்காகவும் பிஸ்கட்டாகவும் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அது என் குழந்தைங்களுக்கு பிடிச்சது, சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பிஸ்கட் அப்படின்னு எடுத்துக்கும் போது டைஜஸ்டிவ் அப்படிங்கிற ப்ராப்ளம் நிறையா வரும் பிஸ்கட் கொடுக்கும்போது. அதில் இருக்கக்கூடிய மைதா, ஏன்னா இன்றைக்கி ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒரே வார்த்தையில் நம்ம முடிச்சிடுறோம். எல்லா விதமான விஷயத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மைதா அப்படிங்கிறது நிறையா விதமான கேன்சருக்கு முக்கியமான காரணம் மைதா தான். ஸோ அதிலிருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய குழந்தைங்களை எப்படி நான் பாதுகாக்கணும் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கும் போது, என்னோடய பசங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொண்டு போகிறாங்க, நல்லா இருந்துச்சுன்னு அந்த குழந்தை சொல்லும்போது அவங்களோட பேரண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அப்படி தான் என்னோடய ஜேர்னி ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன்.